வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சுபக்கிருது வருடம் தை மாதத்தில் இது 16ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திரம். இரவு 8:21 வரை, அதன் பின் ஹஸ்தம். திதி தேய்பிறை, பஞ்சமி. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 10:32 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை எனப்படும் நல்ல நேரங்கள்: காலை 8 முதல் 9 வரை, நண்பகல் 12 முதல் 1 வரை, இரவு 7 முதல் 8 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, தனுசில் செவ்வாய் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று தேய்பிறை பஞ்சமி. தேய்பிறை பஞ்சமிக்கு வாராகி வழிபாடு ரொம்ப சிறப்பு. தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் அவர் வாராகியை வழிபட்டு தான் ஒவ்வொரு போரிலும் வெற்றி பெற்றார். அப்போது வெற்றிக்கு வாராகியை வழிபடுவதுங்கிறது நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். குறிப்பாக மறைமுகமான எதிரிகள், நேர்முகமான எதிரிகள், எதிரி தொல்லை, சத்ரு தொல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா வாராகியை வழிபடலாம். நமக்கு ஏதாவது சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னா வாராகியை வழிபடலாம். வாராகியை வழிபடுவதற்கு பஞ்சமி திதி மிகவும் முக்கியம். அதுலேயும் தேய்பிறை பஞ்சமி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு. சில திதிகள் சில கிழமைகளோடு சேர்ந்து வரும்போது அதற்கு அதிக பவர் உண்டு. இப்போ நேற்றுக்கு சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி திங்கட்கிழமையில் வந்துச்சு நேற்று. அது சந்திரனை மையப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அது திங்கட்கிழமைகளில் விநாயகரை வழிபடுவதால் நன்மை அப்படின்னும். சங்கடஹர சதுர்த்தியே நன்மை, அது திங்கட்கிழமை வந்தால் மேலும் சிறப்பு. இன்றைக்கி பஞ்சமி செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கு, அதனால் அதிக சிறப்பு. அனைவரும் வாராகி வழிபடுவது நலம். இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். எதிரிகள் விலகி செல்வார்கள். இல்லைன்னா சில பேருக்கு எதிரிகள் சரண்டர் ஆகிடுவாங்க. நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிறது. இதை நம்ம புராணப்படி சொல்லணுன்னா சரணாகதி அப்படிம்பாங்க. நம்ம தெய்வத்திட்ட சரணாகதி அடைவோம். தெய்வத்துக்கிட்ட எப்போ நம்ம சரணாகதி அடைகிறோமோ அப்போ நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம். இன்றைக்கி நீங்கள் தெய்வத்திடம் சரணாகதி அடைந்தால் உங்கள்கிட்ட எதிரிகள் சரண்டர் ஆகிடுவாங்க. எதிரிகள்ங்கிறது ஒரு கொசு மாதிரி. எப்போ அது வீட்டுக்குள்ளே வருது, எப்போ நம்ம அசந்த நேரம் நம்மளை கடிச்சிட்ருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் பலருக்கும் பல நேரம் நடக்கும். அதுவே நமக்கு முன்னேற்றத்திற்கு தடை. இப்போ நம்மளுடைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி வாராகியை வழிபடுங்க. இந்த மாதிரியான நமக்கு தேவையில்லாத, நம்ம தகுதிக்கற்ற சில கொசுக்கள் நம்மளை கடிக்க தான் செய்யும். அது இந்த வாராகியை வழிபடுவதால் விலகி சென்று விடும். அதுதான் இன்றைக்கான பலன் உங்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். பிள்ளைகள் வழியில் செலவுகள் ஏற்படும். அலுவலகத்திலும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். தொழிலாளர்கள் மூலம் சில பிரச்சனைகளும் சிலருக்கு ஏற்படலாம். இன்றைக்கி நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை நம்ம யாருக்கிட்டையாவது வேலை சொல்லி அவர்கள் நமக்கு வேலை செய்கிறாங்களோ
அவர்களால் சில பேச்சுவார்த்தையில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் இன்றைக்கி அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படலாம். கவனத்தோடு இருப்பது நலம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் பணத்தை நீங்கள் கொடுத்த பணத்தை கொடுக்கலன்னு சொல்கிறது கூட வாய்ப்பு உண்டு. பணத்தை உங்கள்கிட்ட யாராவது ஏமாற்றுவாங்க. அதனால் பணம் ரீதியாக சில பிரச்சனைகளால் மனம் வாடும். கவனம் தேவை. அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு தினம். குடும்பத்திலும் சில சலசலப்புகள் ஏற்படலாம். அதனால் விட்டு கொடுத்து செல்வது இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேணும். விட்டு கொடுத்து செல்லணும். கடகராசிக்காரர்களுக்கு மனதளவில் இன்றைக்கி குழப்பங்கள் ஏற்படும். குழப்பம் நிறைந்த நாளாக இருக்கும். சில பேருக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சில இடங்களுக்கு தேவையில்லாமல் போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அலக்களிப்பு, அலைச்சல்கள், நேரம் கடந்து சாப்பிடுவது, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருப்பாங்க சில பேருக்கு. இன்று நாளை இது மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு தேவையற்ற செலவுகள், வீண் செலவுகள், இந்த மாதிரி செலவுகள் வரும். பண விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணத்தை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. பண ரீதியான பிரச்சனைகள் இன்றைக்கி வரும். இன்றைக்கி கொஞ்சம் உங்களுடைய தொழிலுக்கான முதலீடுகளையும் நீங்கள் தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க சில பேர். அந்த ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி முதலீடுகள், தேவையில்லாத முதலீடுகளில் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவை. குடும்பத்துக்குள்ளேயும் கொஞ்சம் இன்றைக்கி நீங்கள் கவனமாக பார்த்து பேசணும். அண்ணன் தம்பி உறவுகளில் சில விரிசல்கள் ஏற்படலாம். எச்சரிக்கை தேவை. கன்னி ராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். இன்றைக்கி மனதளவில் சில தேவையில்லாத சங்கடங்கள் வந்து விலகும். மனதளவில் தேவையில்லாத சங்கடங்கள், அதாவது உங்களுக்கு நல்ல விஷயந்தான் நடக்க போகுது. ஆனால் நடக்காத சில கெட்ட விஷயங்களை நடந்ததாக சில பேர் நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு விஷயத்தையும் இனிமேல் மறுபடியும் வந்தால் என்ன ஆகிறது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி மன ரீதியாக குழப்பங்கள் ஏற்படலாம். உங்களை குழப்பறதுக்குன்னே யாராவது வருவாங்க. அதனால் புதிய மனிதர்களை ஏதாவது சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது. எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் உங்களை இன்றைக்கி சந்திக்கலாம். அதனால் கவனமாக இருப்பது நலம். துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். செலவுகள் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரே செலவை 2 வாட்டி செய்வது அப்படிங்கிறதும் சில நேரங்களில் வாய்ப்பு உண்டு. ஒரே செலவை 2 வாட்டி அப்படின்னா என்னென்னா, கணவன் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வருவார், மனைவியும் அதே விஷயத்தை செஞ்சுட்டு வருவாங்க. வீட்டில் அந்த பொருள் 2 வாட்டி இருக்கும். இந்த மாதிரியான செலவுகள்லாம் ஏற்படும். ஒரு விஷயத்தை, ஒரு பழைய பொருளை ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க சில பேர். அந்த விலைக்கு புதுசே வாங்கிடலாம். இந்த மாதிரியான சங்கடங்களும் ஏற்படும். அதை நினச்சிட்டு இது செஞ்சுருக்க வேண்டாமே இந்த செலவு, அந்த மாதிரி நினைப்பாங்க. இந்த மாதிரி செலவுகள் நம்ம செஞ்சோம்னா அதில் ஒரு திருப்தி ஏற்படணும், மன நிறைவு ஏற்படணும். இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள், நலமான நாள், வளமான நாள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியும் சுக்கிரனும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நாள். பண வரவு திருப்தியாக இருக்கும். பணம் வரவு அருமையாக இருக்கும். இன்றைக்கி தொழில் நல்லா நடக்க போகுது. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். தொழில் ரீதியாக அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லா நடக்கும். கட்டுமான பொருட்கள், செங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள், பூமியில் அடியிலிருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள், இதிலெல்லாம் லாபத்தை செய்யக்கூடியவர்கள். கட்டுமான பொருட்கள், ரியல் எஸ்டேட், இந்த மாதிரியான ஹார்ட்வேர்ஸ், இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அதிக லாபம் கிடைக்கும். இந்த ஐஸ்கிரீம், குளிர்சாதன குளிரூட்டப்பட்டு செய்யக்கூடிய வியாபாரத்தில் இருப்பவர்கள், கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி லாபங்கள் அதிகம் கிடைக்கும். டெக்ஸ்டைல்ஸ், துணிக்கடை, ஜவுளிக்கடை, மளிகை கடை, மளிகை பொருட்கள், இதெல்லாம் விற்கக்கூடியவர்களுக்கு பன்மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள், நல்ல நாள், வளமான நாள். அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கேதுவோடு அஸ்தங்கம் ஆவதால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள், மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லா விஷயங்களும் எடுத்த காரியங்கள் திட்டமிட்டபடி சரியாக நடக்கும்.
உங்களுடைய எல்லா விதமான முயற்சியும் வெற்றியடையக்கூடிய ஒரு நாள், சிறப்பான நாள். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க. அப்போ கெட்டவன் இன்றைக்கி சந்திரன் கேதுவோட இணையிறாரே, அது தவறல்லவா அப்படின்னா, அது தனுசு ராசிக்காரர்களுக்கு சில நன்மைகளை செய்யும், விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் சிறப்பான நாள் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் ஒரு 11 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நன்மை ஏற்படும். நேற்று வரை தடைப்பட்ட சில விஷயங்கள் இன்றைக்கி கொஞ்சம் மாறலாம். இருந்தாலும் ஓரிரு நாட்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அலுவலகத்தில் கொஞ்சம் இன்றைக்கி ப்ரெஷரான வேலைகள்லாம் உங்களை தேடி வரும். நேரத்துக்கு அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி ஒரு 1 hour 2 hours ஓவர் டைம் கூட சில பேர் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படும். சில மீட்டிங்ஸில் கூட ஒரு அதிருப்தியான சூழ்நிலை தான் ஏற்படும். திருப்பி அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் இன்றைக்கி மந்தமான நாளாக இருக்கும், மத்தியம பலனுக்குரிய நாளாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பணம் கொடுக்கல் வாங்கல் அறவே கூடாது, கவனமாக இருக்க வேண்டிய தினம். புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் இந்த மாதிரியான நாட்கள்லாம் செய்யக்கூடாது. தொழில் செய்யக்கூடிய இடம், உத்தியோகம் இது போன்ற இடங்களில் கொஞ்சம் இன்றைக்கி நமக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் அரங்கேறலாம். அதனால் கூடுமான வரைக்கும் தேவையில்லாத ஃபோன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அவசியமான ஃபோனுக்கு மட்டும் பேசுங்க. அதுவும் ஓரிரு வார்த்தை மட்டும்தான் பேசணும். இல்லைன்னா நம்ம பேசுகிற வார்த்தையிலே தவறு கண்டுபிடித்து நமக்கு பக்கம் பிரச்சனைகளை திருப்பிடுவாங்க. கவனமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டம தினம். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது, ஈகோ பார்க்கக்கூடாது. கணவன் மனைவி இடையே தான் இந்த பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னா, நம்ம தொழில் செய்யக்கூடிய இடங்கள், வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், வியாபாரத்தின் மூலம் நம்ம சில புதிய மனிதர்களை இங்கே சந்தித்தோம்னா அவர்களோடையும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நம்ம சந்திக்கக்கூடிய புதிய நபர்கள் மூலம் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருக்கணும். நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவர்களோடையும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் இந்த விஷயம் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள் இன்று.